ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களும் மே மற்றும் ஜூலை மாதத்திற்கான திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆல்ரெடி 2026 ஜூலை மாதத்திற்கான திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்கள் கொடுத்திருந்த நிலையில தற்சமயம் மே மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களும் கொடுத்திருக்காங்க. ஜூலை மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில 10 மணி தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில 10 மணியோடு முடிவடையும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா. ஏப்ரல் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல எந்த சேவாவில் எந்த தேதியில யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றதுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி ஏப்ரல் 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஜூலை மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்கார சேவாவினுடைய புக்கிங் ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஜூலை மாதத்திற்கான திருமலை திருப்பதி தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். மே மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். மே மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். மே மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஏப்ரல் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன டிக்கெட்டுகளையும் ரூம்களையும் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகளை எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவினுடைய லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். திருமலையில வரக்கூடிய ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணயோத்சவ விழா நடக்க இருக்குது. கடந்த 1992ஆம் ஆண்டில இருந்து ஒவ்வொரு ஆண்டுமே திருமலையில இருக்கக்கூடிய நாராயணகிரி கார்டன்ஸ்ல 3 நாட்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியினுடைய இந்த கல்யாண உற்சவ விழா நடக்கும். இந்த 3 நாட்களும் மதியம் 3:30 மணிக்கு திருமலை கோவில இருந்து மலையப்ப சுவாமி ஒவ்வொரு வாகன சேவையில புறப்பட்டு நாராயணகிரி கார்டன்ஸ் வந்தடைவார். அதே போல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் தனி பல்லக்குல கோவில்ல இருந்து புறப்பட்டு நாராயணகிரி கார்டன்ஸ் வந்தடைவாங்க. அதற்கடுத்து கல்யாண உற்சவங்கள் நாராயணகிரி கார்டன்ஸ்ல நடக்கும். அது முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி 3 பேரும் சேர்ந்து பல்லக்குல கோவிலுக்கு மறுபடியும் வந்தடைவாங்க. முதல் நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி மலையப்ப சுவாமி கஜவாகன சேவையில புறப்படுவார். 2ஆம் நாள் அஸ்வவாகன சேவையிலையும் 3ஆம் நாள் கருட வாகன சேவையிலையும் புறப்பட்டு நாராயணகிரி கார்டன்ஸுக்கு மலையப்ப சுவாமி வந்தடைவார்.
திருமலையில நாராயணகிரி கார்டன்ஸ் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த 3 நாட்கள்ல நீங்க திருமலைக்கு போறீங்கன்னா நாராயணகிரி கார்டன்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த கல்யாண உற்சவ நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரலாம். இதற்கு டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் நம்ம போய் தரிசனம் செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டுமே பெருமாளினுடைய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நாராயணகிரி கார்டன்ஸ்ல ஒவ்வொரு தீம்ல கிராண்டா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த 3 நாட்களும் ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவும் சேஷர தீப அலங்கார சேவாவும் திருமலையில கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்று ஏப்ரல் 17 காலை 7 மணிக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸின் படி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆகிறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்ல 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று வியாழக்கிழமை என்பதனால தரிசன நேரம் கொஞ்சம் அதிகமாகியிருக்கு. இந்த நிலை இன்று தொடங்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று ஏப்ரல் 17 அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 18 தரிசன டோக்கன்கள் எஸ்எஸ்டி டோக்கன்கள் 13,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கீழ் திருப்பதியில இந்த இலவச தரிசன டோக்கன்கள்ல எஸ்எஸ்டி டோக்கன்கள் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் அலைப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்று இந்த இலவச தரிசன டோக்கன்கள்ல திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 7:45 மணி வரைக்கும் கிடைத்தது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 8:25 மணி வரைக்கும் கிடைத்தது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் 13,000 டோக்கன்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் சுமார் 3.5 மணி நேரம் வரைக்கும் இந்த டோக்கன்கள் கிடைச்சிருக்கு. ஸோ திருமலையில கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த டோக்கன்கள் இன்று அதிக நேரத்தில் கிடைச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க திருமலைக்கு நேரடியாக போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யலாம். நேற்று ஏப்ரல் 16 திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 63,454. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,882. உண்டியல் காணிக்கை 4.12 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நேற்று 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 18 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது நம்ம கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை பொறுத்தும் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.